வணக்கம் நண்பர்களே. மதுரை ரயில் நிலையத்தை 347 கோடி ரூபாய் செலவில் அதிநவீனமாக மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இருக்கிற மெயின் பில்டிங் இது வரைக்கும் இடிக்கப்படலை, எந்தவித மாற்றமும் செய்யலை. இந்த பில்டிங்க்கு வடக்கு புறம் தெற்கு புறம் இரண்டு புறமுமே புதிதாக பில்டிங் அமைப்பதற்கான பணிகள் தான் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மறுசீரமைப்பு செய்வதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கி ஏறக்குறைய 11 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் என்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இது மெயின் பில்டிங்கோட தெற்கு பகுதி. இந்த பக்கம் தான் முதல்ல பில்டிங் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பித்தாங்க. இங்கே சுறுசுறுப்பாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மெயின் பில்டிங்கோட வடக்கு புறம் பணிகள் நடைபெறும் பகுதி. இங்கே தான் கார் பார்க்கிங் அமைய உள்ளது. இங்கே இருந்த நடை மேம்பாலத்தை தற்காலிகமாக இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் பில்டிங்கோட வடக்கு புறம் நடைபெறும் பணிகளை முழுமையாக பார்க்கலாம். இது நடை மேம்பாலத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இதுக்கு முன்னாடி இங்கே பார்சல் அலுவலகம் இருந்துச்சு, அதை முழுமையாக இடிச்சிட்டாங்க. இப்போது கட்டுமான பணிகள் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பில்லர்ஸ்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பில்லர்ஸ்க்கு மேலே ஃபயர் கேப்ஸ் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. P&C கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த பணிகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது மதுரை ஜங்ஷனில் மொத்தம் 7 பிளாட்ஃபார்ம் செயல்பாட்டில் இருக்குது. 6வது பிளாட்ஃபார்மாக இருந்ததை இப்போ 7வது பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. இடையில ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அது தயாராகி பயன்பாட்டுக்கும் வந்துருச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் தான் அது இப்போது பயணிகளோட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. 7வது பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போ ஏதோ சம்திங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை ஜங்ஷனோட மெயின் என்ட்ரி ஈஸ்ட் சைடு இருக்கிறதையும் வெஸ்டர்ன் சைடு இருக்கிற, அதாவது மேற்கு புற நுழைவு வாயில் இந்த பகுதியவும் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க.